எப்போலாம் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு ஒயிட் வாஷ் ஆகுறாங்களோ இல்லை பெருசாக ஐசிசி ட்ராஃபீஸில் தோக்குறாங்க, செமிஃபைனலில் தோக்குறாங்க, ஃபைனலில் தோக்குறாங்களோ எல்லாருக்குமே எழுற ஒரு நார்மலான கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் உண்மையாகவே இந்தியன் கிரிக்கெட்டை ஹெல்ப் பண்ணியிருக்கா? இல்லை ஐபிஎல்னு எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பேஸ்டாக போகிறதுனால கிரிக்கெட், அதாவது இந்தியன் கிரிக்கெட் டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எப்போதுமே எழுந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இப்போது இங்கிலாந்து கூடயும் அயர்லாந்து கூடயும் T20 சீரீஸ் ஒயிட் வாஷ் ஆனதுக்கப்புறம் இதே கேள்வி எழுந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐபிஎல் உண்மையாகவே இந்தியன் கிரிக்கெட்டுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை ரெண்டாக பிரேக் டவுன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெவன்யூ வைஸ் ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் ஒரு வேறு லெவலான ஒரு அமௌண்ட் தான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமாக இருந்தாலும் சரி, பிசிசிஐயாக இருந்தாலும் சரி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும், அதை பற்றியும் பேசுவோம். தென் பிளேயர் வைஸ், ஸோ பிளேயர்ஸ்க்கு ஐபிஎல் என்னென்ன கொடுத்துருக்கு, என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கு, பிளேயரோட மென்டாலிட்டி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க விளையாடுற கேமில் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ரெவன்யூ வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு பிசிசிஐ தான் ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் போர்ட் அப்படின்னு சொல்லணும். பிஃபோர் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா பிசிசிஐயோட ரெவன்யூ எவ்வளவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1600 crores per year, அதாவது 2007க்கு முன்னாடி. பட் இப்போ 2008க்கு அப்புறம் நவ் 2026 இந்த வருஷம் பிசிசிஐ எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30,000 35,000 கோடி ரூபாய் பர் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 20x ஹை அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் 1600 கோடியிலேருந்து 35,000 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னா இது ஒன்லி பியூர்லி பிகாஸ் ஐபிஎல் தான், இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இதை தாண்டி நெக்ஸ்ட் எந்தெந்த அசோசியேஷன்ஸ் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து 3800 கோடி பர் இயர் ஜென்ரேட் பண்ணுறாங்க ரெவன்யூவாக, ஆஸ்திரேலியா 3000 கோடி ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போது பிசிசிஐயோட மணி பிரேக் டவுன் பார்க்கலாம். ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறமா பிசிசிஐக்கு எதில் இருந்தெல்லாம் ரெவன்யூ வருது அப்படின்றதையும் ஒரு பிரேக் டவுனாக பார்க்கலாம். ஐபிஎல்ல இருந்து மட்டும் பிசிசிஐக்கு 23லேருந்து 25,000 கோடி வருது. பைலாட்டரல் சீரீஸ் நடக்கும் இல்லையா, இந்த பேடிஎம் சீரீஸ் அது இதுன்ட்டு, அதுலேருந்து 3000லேருந்து 4000 கோடி வருது. ஐசிசி எல்லா அசோசியேஷனுக்கும் வருஷம் ரெவன்யூ கொடுப்பாங்க, அதில் 1500லேருந்து 2000 கோடி வருது. அண்ட் ஸ்பான்சர்ஷிப்னு பார்க்கும்போது 1500லேருந்து 2000 கோடி வருது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெவன்யூ வைஸ் ஐபிஎல் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, உலகத்திலே யாரும் கிடையாது. அண்ட் ரெவன்யூ வைஸாக பார்க்கும்போது ஐபிஎல் இல்லை அப்படின்னா பிசிசிஐ இப்போ இருக்கிற ஒரு கிரிக்கெட்டே வந்து இந்தியன் கிரிக்கெட்டே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நம்ம அப்படியே பிளேயர் வைஸ் அதே மாதிரி நமக்கு ட்ராஃபிஸ் வந்திருக்கா, வின்னிங் வந்திருக்கா அப்படின்றத பார்த்தலாம். பிஃபோர் ஐபிஎல்னு பார்க்கும்போது 2007 வேர்ல்ட் கப்பில் பார்த்திங்கன்னா வந்து குரூப் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம வெளியே வந்தோம். அதாவது T20 கிடையாது, ஓடிஐயில் ஒரு T20ன்னு பார்க்கும்போது அப்போ தான் 2007 2006 தான் புதுசாக அந்த ஒரு ஃபார்மெட் வந்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் நமக்கு கிடையாது. அதே மாதிரி டொமஸ்டிக் கிரிக்கெட் சொல்லவே தேவையில்ல, ஜீரோ. அந்த டைம்லாம் ஆஸ்திரேலியா இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல T20 செட்டப்பையும் தாண்டி டொமஸ்டிக் செட்டப் இருந்தது. பட் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக டொமஸ்டிக் செட்டப் இல்லை. என்னதான் ரஞ்சி ட்ராஃபி எல்லாமே நடந்துட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி பிளேயரோட ஃபிட்னஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோவாக தான் இருந்தது. அந்த டைமில் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஃபிட்னஸ் ஜீரோ அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆஃப்டர் ஐபிஎலுக்கு அப்புறம் இது எல்லாமே சேஞ்ச் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பிளேயரோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சு. அந்த ஒரு ஃபியர்லெஸ்னஸ்லேருந்து வெளியே வந்தாங்க. ப்ரெஷர் இல்லை, நிறைய பிக் மேட்சஸ் விளையாடினாங்க. ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட சேர்ந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணதுனாலே அவங்களுக்கு அந்த ஒரு பிக் மேட்ச் ஃபியர் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பெரிய டீமு, இவங்க பெரிய பிளேயர் அப்படின்ற எதுவுமே இல்லாமல் க்ளீனாக ஆடினாங்க. ஒரு 15 வயசு சூரியவன்ஷி மாதிரியான ஒரு பிளேயர் இந்த அளவுக்கு எலிவேட் ஆகி இந்தியாவுக்கு விளையாடுறாரு அப்படின்னா ஒன்லி ரீசன் ஐபிஎல் தான். எல்லாருமே சொல்லியிருப்பாங்க 16 வயசில் சச்சின் விளையாடினாரு, அந்த கிரிக்கெட் நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. பட் அதுக்கு நிகரான ஒரு கிரிக்கெட் தான் வைபவ் சூரியவன்ஷி விளையாடிட்டு இருக்காரு. இந்த ஜென்ரேஷனில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஐபிஎல் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு என்ன கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ரெவல்யூஷன். பிகாஸ் ஒரு 2007க்கு முன்னாடிலாம் பார்த்தா பெருசாக ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்றது யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய பேர்
ஒரு மீடியம் பேசராக இருப்பாங்க, பார்ட் டைம் மீடியம் பேசராக இருப்பாங்க, ஃபாஸ்ட் பவுலர், ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. பட் ஆஃப்டர் ஐபிஎலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பும்ரா, சிராஜ், ஹர்ஷ்தீப், ஷம்மி, புவனேஸ்வர் குமார், பிரசித் கிருஷ்ணா, ஆவேஷ் கான், உம்ரான் மாலிக், ஹர்ஷித் ராணா, ஏன் இப்போ இருக்கிற பிரின்ஸ் யாதவ் வரைக்கும் பேரை அடுக்கிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்துக்குமே பெரிய எக்ஸ்போஷர் கொடுத்தது கண்டிப்பாக ஐபிஎல்னு சொல்லணும். அப்படியே நம்ம பேட்டிங் ரெவல்யூஷனுக்குன்னு வந்தால் இப்போ பவுலிங்கை பற்றி பார்த்துட்டோம். ஐபிஎல்னால இப்போ நம்ம அப்படியே பேட்டிங் அப்படின்னு வந்தால் பிஃபோர் ஐபிஎல்லாம் பார்க்கும்போது ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட் லெவல்னாலே டெட்லி அக்ரெசிவ் வேறு லெவல் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் 120 ஸ்ட்ரைக் ரேட்லாம் 100ல் ஒரு பிளேயர் தான் ஆடுவாங்க. பட் இன்னைக்கு கிரிக்கெட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது 200 ஸ்ட்ரைக் ரேட் ஒரு பேர் மினிமமாக இருக்குது. ஒரு டொமஸ்டிக் ஆடுற ஒரு இந்தியன் பிளேயரால் கூட ரொம்ப ஈஸியாக 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாட முடியும். அந்த பவர் ஹிட்டிங், அந்த சிக்ஸஸ் அடிக்கிற கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனது எல்லாமே ஐபிஎல் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஐபிஎல் ஒரு ஃபாஸ்டான ஒரு கேம், டக்கு டக்குன்னு போகிறோமா அடிக்கிறோமா அந்த மாதிரி லெவல் மாறிட்டதுனால இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே டொமஸ்டிக்லேயும் சரி அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே எவ்வளோ சிக்ஸ் அடிக்க முடியும் அப்படின்றத கேமில் ப்ரியாரிட்டைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் தான் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லைக் ஒரு அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், வைபவ் சூரியவன்ஷி, ரஜத் பட்டிதார், ஸ்ரேயஸ் ஐயர், பிரப் சிம்ரன் சிங், பிரியான்ஸ் ஆரியான்ட்டு பேர் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ பேட்டிங்லேயும் ஒரு நல்ல ரெவல்யூஷன் கொடுத்துருக்கு. இது வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் சைடாக மட்டும்தான் பார்த்துருக்கோம், பாசிட்டிவாக மட்டும்தான் இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ தான் ஐபிஎலோட ஒரு நெகட்டிவ் சைடுக்கு வர போகிறோம். நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்களா அப்படின்றதும் தெரியல. நெகட்டிவ் சைடு அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எல்லாருமே சொல்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்டை இப்போ யாருமே ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி. அது உண்மைதான். விராட் கோலி டீமில் கேப்டனாக இருந்த வரைக்கும் கூட ஓரளவுக்கு எல்லாருமே டெஸ்ட் கிரிக்கெட்னு இருந்தாங்க. பட் இப்போது ரீசெண்டாக பார்க்கும்போது கடைசி ஒரு 2-3 வருஷத்தில் டெஸ்ட் கிரிக்கெட் ரொம்ப பிலோ பாரா ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2005, 2004, 2003 அந்த டைம்லாம் இந்தியா ஒரு பிலோ ஆவரேஜ் டீமாக தான் இருந்தாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதே லெவலில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஐபிஎல் பெருசாக எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இந்தி டெஸ்ட் ஃபார்மேட்னு சொல்லணும். எல்லாருமே அடிக்க போனோம், ஃபர்ஸ்ட் பால்லேருந்து 6 அடிக்கணும் அப்படி இப்படின்ற மைண்ட் செட் மாறினதுனால ஒரு கிளாசிக்கான பிளேயர்ஸ் லைக் ஒரு விராட் கோலிக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ராகுல் டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மன், தென் பார்த்தீங்கன்னா புஜாரா, சத்தீஸ்வர் புஜாரா, இந்த மாதிரி சாலிடான பிளேயர்ஸ்லாம் இப்போ யாருமே பார்க்குறதில்ல. மேட்சை கிரைண்ட் பண்ணி வெயிட் பண்ணி டே 5 வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணோம் அந்த சுச்சுவேஷனில் யாருமே கிடையாது. போகிறோம், அடிக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்ட்டு 2 நாள் 3 நாளில் டெஸ்ட்லாம் முடியறதுக்கான ஒரே ரீசன் ஐபிஎல் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஐபிஎலோட ஒரு நெகட்டிவ் சைடாக பார்க்கும்போது ஒன்ஸ் அகெயின் பேட்டிங் டெக்னிக்கை சொல்லலாம். இதை நம்ம பாசிட்டிவானையும் சொல்லியிருந்தோம். பிகாஸ் ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்டில் இருந்த டீமு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வரவும் போகிறவங்களாம் 6 அடிக்கிறானா அது ஐபிஎல்லால் தான் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொன்னோம். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இப்போது ஐபிஎல் அப்படின்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஆயிடுச்சு. 200 ரன் 220ன்றது ஒரு பார் ஸ்கோர் ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரு ஸ்மாலர் கிரவுண்டு, ஸ்மாலர் டைமென்ஷன், அதே மாதிரி டியூ ஃபேக்டர் அது இதுன்ட்டு ஃப்ளாட் ட்ராக்ல விளையாடி பழகிட்டு ஒரு ஓவர்சீஸ் கண்டிஷன், ஒரு இங்கிலாந்துக்கு போகிறோம், ஒரு அயர்லாண்டுக்கு போகிறோம், பால் கொஞ்சம் இனிஷியலாக ஸ்விங் ஆகுது, கொஞ்சம் நின்று வருது அப்படின்னா அதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு எந்த பிளேயருமே இல்லை. அதுக்கு தான் நம்ம ஒயிட் வாஷ் ஆனோம். அதுதான் மெயின் ரீசன். நம்ம இங்கிலாண்டில் ஒயிட் வாஷ், அதே மாதிரி அயர்லாண்டில் ஒயிட் வாஷ் ஆனதுக்கான ஒரு மெயின் ரீசனாக பார்க்கலாம். தென் அடுத்த ஒரு நெகட்டிவ் பார்ட் ஆஃப் ஐபிஎல் நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் இன்செக்யூரிட்டி. டூ மணி குக் ஸ்பாயில் தி பிராட் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னதான் ஐபிஎலுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் உள்ளே வந்துட்டு போய்கிட்டு இருந்தாலும் இது இந்தியன் டீமில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லணும். 2 கேம் ஒரு பிளேயர் அடிக்கலையா அவனை தூக்கு, அடுத்த பிளேயர் எடுத்துருவா, அவன் 2 கேம் அடிக்கலையா அவனை தூக்கு, அந்த மாதிரி அந்த ரொட்டேஷனில் நடந்து பிளேயர் இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிஃபோர் ஐபிஎல் பார்த்தோன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு 15-20 பேர் இருப்பாங்க, அவங்க தான் மொத்த சர்க்கியூட். டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி, ஓடிஐயாக இருந்தாலும் சரி, இவங்களே மாற்றி விளையாடிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இப்போது அது கிடையாது. அதுக்கு ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ண சூரியகுமார் யாதவ் அதுக்கு அடுத்த சீரீஸில் இல்லை. T20 வேர்ல்ட் கப் குவார்ட்டர் ஃபைனல், ஃபைனல்ஸில் அடித்து பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் வாங்கின சஞ்சு சாம்சன் 2 கேம் அடிக்கலன்னு அவரை உட்கார வச்சாங்க. ஸோ இது சஞ்சு சாம்சனுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறம் ஒரு பிளேயர் 2 கேம் அடிக்கலனாலும் அவங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும். ஸோ இந்த பிளேயர் இன்செக்யூரிட்டி அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் போகுதுன்னு சொல்லணும். என்னதான்
பூல் ஆஃப் பிளேஸ் நிறைய பேர் ஒரு 500 பிளேஸ் இருந்தாலும் அதில் குவாலிட்டியான பிளேஸ் யார், அவங்கள வச்சு பேக் பண்ணுறது தான் ஒரு கோச்சோட முக்கியமான வேலையை தவிர எல்லாருமே நல்லா அடிக்கிறாங்கன்ட்டு எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து வேலை பார்த்தா இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இதுவுமே ஒரு நெகட்டிவ் சைடுன்னு சொல்லலாம். இப்போது ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஎல் இந்தியன் கிரிக்கெட்டை டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் கரெக்டும் கிடையாது. அதே மாதிரி ஐபிஎல்லால் தான் இந்தியன் கிரிக்கெட் இவ்வளோ மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாருமே கரெக்டும் கிடையாது. ரியாலிட்டி என்னென்னா ஐபிஎல் ஒரு பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம் தான். பட் இந்தியன் கிரிக்கெட்டை அது சேஞ்ச் பண்ணிச்சான்னு கேட்டால் 100% சேஞ்ச் பண்ணிச்சு. இம்ப்ரூவ் பண்ணிச்சான்னு கேட்டால் 100% இம்ப்ரூவ் பண்ணிச்சுன்னு சொல்லணும். பட் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணிச்சான்னு கேட்டால் டெஃபினெட்லி இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பிரேக் டவுன் பண்ணி போடலாமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.